இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்திற்காகவும் உமது ஆசீர்வாதத்திற்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் உணர்ந்து கொள்கிற உண்மை என்னவென்றால், இறைவன் நாம் நம்முடைய பாவ நிலைகளை உணர்ந்து இறைவனிடத்திலே வரும்பொழுது அவர் நமக்கு புது வாழ்வை கொடுப்பார் என்றும், நாம் நம் தவறுகளை ஏற்றுக்கொண்டு நம்மை திருத்திக் கொண்டு வாழும் பொழுது இறைவன் நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து ஆசீர்வதித்து அவருடைய சீடராக வாழ உதவி செய்வார் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகிறது. இறைவா, நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நன்மையான செயல்களுக்கும், நீர் கொடுக்கின்ற பாதுகாப்புக்கும், உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே புனித பவுலடிகளார் இவ்வாறு கூறுகின்றார்: எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நான் நம்பிக்கை குன்றியவனாக இருந்த பொழுது அவரை பழித்துரைத்தேன். ஆனால் அவர் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு இரக்கம் காட்டி அவருடைய சீடராக மாற்றி இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். நாமும் பல வேளைகளிலே இறைவனுக்கு எதிராக செய்கிற தவறுகளை உணர்ந்து நாம் நல்வாழ்க்கை வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார்: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா என்று. இயேசு தவறு செய்கிறவர்கள் தங்கள் தவறுகளை முதலில் திருத்திக் கொண்டு இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. இறைவா, உமது வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு நாள்தோறும் நல்ல வழிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். இவைகளையெல்லாம் உணர்ந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொண்டு உமக்காக சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய அருளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருக்கின்றவர்களுக்காகவும் நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது இறைவன் நமக்கு நல்லதை செய்வார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.